ராமா நீ எங்க இருக்கேன்னு தெரியலையே, நான் இந்த நிலையில இருக்கும்போது நீ எங்க இருக்க? ஹா ராகவா மகாபாஹோ ஹா மம ஆயாசனாசனா ஹா பிதృப்ரியா மேநாதா ஆத்யக்வாசி கதசுதா. மகாபாஹோ ராமா மம ஆயாசனாசனா, எனக்கு ஒரு சின்ன தலைவலி அப்படின்னா கூட நீ தாங்க மாட்டே. அப்பா என்னாச்சு அப்பா என்னாச்சு அப்பான்னு ஓடி வருவியே கண்ணா. நான் இன்னைக்கு பிராணாபத்தில் இருக்கேனே, நீ எங்கே இருக்கேனே தெரியலையே, உன்னை நான் மறுபடியும் பார்ப்பேனா அப்படின்னு தெரியலையே, எனக்கு தைரியம் இழந்து போச்சு. ஹா கௌசல்யே வினஷ்யாமி ஹா சுமித்ரே தபஸ்வினி ஹா நிருஷம்சே மமா மித்ரே கைகேயி குலபாம்சனி. ஹா கௌசல்யே போச்சுமா, அவ்வளோதான். உனக்கு நான் எந்த நல்லதும் செய்யாமலேயே கடைசியில் போகிறேன். ஹா சுமித்ரே எப்போது பார்த்தாலும் இந்த விரதம் அந்த விரதம், இந்த பூஜை அந்த பூஜை, இந்த உபவாசம் அந்த உபவாசம், இந்த கோவில் அந்த கோவில்னு எப்போது பார்த்தாலும் நீ இருப்ப. ஏம்மா நீ எப்போ பார்த்தாலும் விரதம் விரதம்னு பண்ணிட்டு இருக்கேன், என்னத்துக்கு இது அப்படின்னு நான் கேட்பேன். உன்னை நீ சொல்லுவ குங்குமமும் புஷ்பமுமாக சுமங்கலியாக போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். அது நடக்காத போல் இருக்கேம்மா. இன்னைக்கு நான் தான் ஜெயிச்சுட்டேன், நான் தான் முதல்ல கிளம்பின்னு இருக்கேன். ஹா சுமித்ரே தபஸ்வினி ஹா நிருஷம் சே மமா மித்ரே கைகேயி. கைகேயி உன்னை நினைக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் தாலி கட்டிருக்கேன் இல்லையா. உங்ககிட்ட அன்றைய தினமே நான் சொன்னேனே ராமன் இல்லைன்னா எனக்கு பிராணம் தரிக்காதுன்னு சொல்லியும் கேட்கலையே நீ. இப்படி குடும்பமே சின்ன பின்னமா போறதுக்கு காரணமாயிட்டியே நீ. இது ராமஸ்ய மாதுஷ்ச சுமித்ராயாஸ்ச சந்நிதௌ ராஜா தசரதசோசன் ஜீவிதாந்தமுபாகமது. இவ்வாறு புலம்பிக் கொண்டே கௌசலியும் சுமித்ரையும் ரெண்டு பக்கமும் இருக்கும்போதே தசரதர் பேர்பட்ட சூரியன் அஸ்தமிச்சுட்டார். நிசப்தமாக இருக்கு அன்ற இரவு, யாருக்கும் எதுவும் தெரியல. பொழுது விடிஞ்சதோ இல்லையோ ராஜ பேரிகைகள்லாம் முழங்கிறது, சுப்பிரபாதங்கள் பாட வரவாள்லாம் வந்துட்டா. நேரமும் ஆயிடுத்து. கௌசல்யா எழுந்து கொண்டா. எழுந்திருந்து தசரதரை எழுப்புறா. எழுப்புனா எழுந்துக்கல. உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போயிடுது, நாடி துடிக்கல. வசிஷ்டர் அழைச்சா சுமந்திரர் முதலியவர்கள் எல்லாருமே ஓடி வந்தார்கள். வந்து பார்த்தா எப்பேற்பட்ட மகா விருட்சம், எந்த விருட்சத்தை ஆசிரியச்சு இத்தனை ஜனங்களும் இருந்தாலும் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய சேட்டிமார்கள் மகாராணிகள் எல்லாருமே அடிச்சுட்டு அழறார்கள். நாட்டு மக்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சுட்டா. தசரதர்னா அப்படி வச்சு ரட்சிச்சவர். ராமர் பிரிஞ்சு ஸ்லோகத்திலேருந்தே இவ இன்னும் மீளலை. அதற்குள்ளமே அடி மேல அடியா இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அத்தனை பேரும் சோகாரணவத்தில் முழுகி போகிறான். என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் தவிக்கிறார்கள். உடனே இங்கே பார்த்தா இப்பேற்பட்ட ராஜ்ய நிர்வாகம்னா சும்மாவா? அதற்குள்ளேயுமே ஏதாவது உள்ளுக்குள்ள அவாவா ஏதாவது சண்டை போட்டுண்டு ஏதாவது அமகல் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? ராஜா இல்லையே இப்போ, தசரதர் தான் இருந்தார், அவர் போயிட்டார். உடனே ஒரு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? பாருங்கோ, அத்தனை பேரும் ஒரு முகமாக இந்த பெரிய கோசல சாம்ராஜ்யத்தை வசிஷ்டர்கிட்ட விட்டாலாம். வசிஷ்டர்கிட்ட ஒப்படைச்சான். வசிஷ்டர் அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி, அப்பேற்பட்ட மேதாவி, அப்பேற்பட்ட பிரபாவம் அவருக்கே உண்டு, சுயமே உண்டு. மேலும் இவர்களெல்லாம் ரெடி பண்ணவரே அவர் தானே. அவர் இடத்துல ஒப்படைச்சா சர்வசம்மதமாக இருக்கும், அத்தனை பேரும் ஒத்துப்பா அப்படிங்கிறதுனால அத்தனை பேரும் ஒத்துமையா அப்பேற்பட்ட ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சா. வசிஷ்டர் தீர்மானிச்சார், மூத்த பிள்ளையான ராமன் தான் வரணும்னாலும் ராமன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரியாது, பரதனை அழைச்சிட்டு வரலாம். மேலும் பரதனுக்கு தான் அடுத்த பட்டம் அப்படின்னு கை வரன் வாங்கி வச்சிருக்கிறதுனால பரதனை அழைச்சிட்டு வர்றது தான் உச்சிதம் அப்படின்னு தோணித்து பரதனை அழைத்து வர்றதுக்கான ஆட்களை அனுப்புகிறா.
பரதன் ஏற்கனவே கேகய தேசத்தில் எப்போது நான் அயோத்தியா போவேனோ, எப்போ ராம அண்ணாவை பார்ப்பேனோ, எப்போ அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணுவேனோ அப்படின்னு தானே அழுதுன்னு இருக்கிறான். அயோத்தியாவிலேருந்து இந்த பட்டர்களை வந்திருக்கா அப்படின்னு உடனே வரவேற்றான். வசிஷ்ட பகவான் உங்களை இப்போவே உடனே கிளம்பி வர சொன்னார். உடனே வர சொன்னாரா? என்ன இருக்கும்? ஏன் அப்பா கூப்பிடலை? ஏன் வசிஷ்டர் அனுப்பியிருக்கார்? பலதரமான ஒரு கேள்விகள் அவன் மனசில் தோன்றது இருந்தாலும் சுதாரிச்சுட்டான். எப்போ அவசரமாக கூப்பிடுறாளோ அப்போ ராமருக்கு பட்டாபிஷேகமாக இருக்கும், அதனால தான் நம்மளை கூப்பிடுறா. வசிஷ்டர்கிட்ட அதான் ஒப்படைச்சிருப்பா அப்படின்னா நினச்சிட்டு தனக்கு தானே தன் தாத்தா கிட்டையும் மாமா கிட்டையும் விடை பெற்றுண்டு கிளம்புறான். சத்ருக்னனையும் அழைச்சிட்டு வரும்போதே அவனுக்கு தோன்றது, 12 வருஷம் கழிச்சு அயோத்தியாவுக்கு போகிறோம், எல்லாரும் நம்மளை ஆசையாக வரவேற்பா, நம்ம அப்பாவை பார்க்கலாம், அண்ணாவை பார்க்கலாம், குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு உற்சாகமாக வரும்பொழுது இவனை எப்படி எப்படிலாம் எதிர்பார்த்து வந்தானோ அது போல் இல்லை. அயோத்தியாவில் சில பேர் இந்த பரதன் நாட்டுக்குள்ளே வரதை பார்த்த உடனேயே கரிச்சு கொட்டிண்டு சுட்டு சுட்டுன்னு மூஞ்சி வச்சுட்டு போகிறான். பரதனை பார்த்த உடனேயே சில பேர் கேவிண்டு அழறா. சில பேர் இவனை கை காட்டி ஏதோ பேசிக்கிறான் அவளுக்குள்ளேயே. எல்லா பெரிய உற்சாகமாக இருக்கக்கூடியதான நகரம் எல்லாமே சோபை இழந்து அப்படியே காலியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் சூன்யமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இது போல் அயோத்தியாவை அவன் பார்த்ததே கிடையாது. மேலும் கிளம்பி அங்கே என்ன பெரிய ராஜபவனம் இருக்கு, அது வாசலில் இறங்கினான். உள்ளே ஓடும்போதே பெரிய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் அப்பா உட்காந்துட்டு இருக்கிறது தான் பார்ப்பான். அது இப்படி காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தானோ இல்லையோ அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். இங்கும் அங்கும் போய் தேடுறான், அப்பா எங்க அப்பா எங்க அப்படின்னு. பெரும்பாலும் அவர் கைகையினுடைய அந்தப்புறத்தில் தான் இருப்பார், அதனால் அம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே சமாதானப்படுத்திட்டு ஓடி வரான். அங்கேயும் அப்பாவை காணோம், அம்மா மட்டும்தான் இருக்கா. அம்மா பரதனை பார்த்த உடனே வாப்பா கண்ணா பரதா சௌக்கியமாக இருக்கியாப்பா, கேகய தேசத்தில் எப்படி இருக்கா எல்லாரும், அப்பா எப்படி இருக்கார், என் சகோதரெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிக்கலாம். குசல பிரச்சனை எப்போ பண்ணுறாளோ அப்போ இங்கே எதுவும் தவறாக நடக்கலை அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். நீ யாரோட சௌக்கியத்தை எதிர்பார்க்கணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்காம்மா, அப்பா எங்கம்மா, அப்பா எங்கே காணுமே, நான் தர்பாரில் பார்த்தேன் அவரை காணோம், இங்கே எங்காருன்னு பார்த்தேன் இங்கேயும் காணோம், எங்கே இருக்காரு? உடனே அவன் ரொம்ப ஈஸியாக சொல்கிறான் பாருங்களேன், செத்தவா எல்லாரும் எப்பேற்பட்டவாள் அப்படிங்கிறத இருக்கிறவா அழறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். போனவாளோட ஒரு மகிமையை இருக்கிறவா அழறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். இங்கே நாட்டு மக்கள் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் பரிதவிச்சுண்டு எல்லாம் அழுதுண்டு கண்ணீரும் கம்பளையுமா எல்லாம் நிற்கிறது. இவ்வளோ பாருங்க ரொம்ப தைரியமாக பெரிய விஷயத்த ரொம்ப சுலபமாக சொல்கிறான் பரதனுங்கிட்ட. அப்பப்போ உங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போய் 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 இந்திரனுக்கு அப்பப்போ சமயத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு வருவாரோ இல்லையப்பா, இப்போ ஒரேடியாக போயிட்டார் சொர்க்கத்துக்கு. பிறந்தவா எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியது தானே, அது மாதிரி அவரும் போயிட்டார் அப்படின்றான். இந்த சொல்லு காதில் விழுந்துதோ இல்லையோ பரதனை பாருங்கோ, வேற இருந்த மரம் போல கீழே விழுந்தான், கதறியும் அலறான். ஏமா இப்படி நேர்ந்தது, என்ன ஆச்சு அவருக்கு? அப்போ 60,000 வருஷம் ஆனாலும் அவர் அப்படின்னா திருடமாக இருப்பார். என்ன ஒரு பலம், என்ன ஒரு பராக்கிரமம், எப்படி அவர் போனார் சொல்லுங்கள, என்ன வியாதியா, என்ன மனக்கவலையா, என்ன ஆச்சு அவருக்கு? யுத்தத்தில் கூட அவரை ஜெயிக்க யாராலையும் முடியாதே, அவருக்கு போய் மரணம் எப்படி சிந்திச்சுது, எப்படி வந்தது? அவர் ராமா ராமா ராமான்னு கத்திண்டே அழுதுண்டே போயிட்டார்ப்பா. ராமா ராமான்னு அழுதாரா? ராமா அண்ணா எங்கம்மா? அவர் காட்டுக்கு போயிட்டாருப்பா. எதுக்குமா காட்டுக்கு போனார்? நான் தான் அனுப்பி வச்சேன், பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணாலும். அப்படியா? ஆமாம்.
அவருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணா. அந்த 2 வரன் நான் கேட்டுட்டேன்ப்பா, உனக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்கணும்னு, ராமர் வனவாசமா 14 வருஷம் போயிடணும்னு நான் கேட்டுட்டேன். அதனால ராமர் லக்ஷ்மணால் சீதை வா போயிட்டா. ராமருடைய பிரிவாற்றாமையினால தான் தசரசர் போயிட்டார் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சதோ இல்லையோ, பரதனால இன்னும் தாங்கிக்க முடியல. தன் நிமித்தமாக தான் இப்பேற்பட்ட ஒரு சோகம் அப்பாவுக்கு நேர்ந்தது அப்படிங்கிறதும், தன்னால தான் அண்ணா இப்படி கிளம்பி காட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிறதையும் தாங்கிக்கவே முடியாம இவன் துடிக்கிறான். நீ எனக்கு அம்மாவா? நீ சொயம் வா தண்டகான் விஷய, எனக்கு நல்லது செய்கிறேன்னு நினைச்சுட்டு இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கியே, நீ என்னத்துக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க? இப்போ நீ கிளம்பி காட்டுக்கு போ, இல்லை தூக்கு மாட்டிட்டு தொங்கு, இல்லை விஷத்தை குடி, நீ எனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்னு கத்துறான். இவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு அவளே எதிர்பார்க்கல. ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காவோ. குபீர்னு கிளம்பினா நேரம் அடுத்த அந்தப்புறத்தில் கௌசல்யா அம்மா இருக்காளே, போய் பார்ப்போம் அவள் என்ன பாடுபட்டுன்னு கிடப்பளோ அப்படின்னு நினச்சிட்டு ஓடி வரான். கௌசல்யா சுமித்ரா 2 பேரும் பெரும்பாலும் ஒரே அந்தப்புறத்தில் தான் இருப்பா. தனியான அரண்மனை சுமித்ராக இருந்தாலும் கௌசல்யா அம்மா கூட தான் இருப்பா சுமித்ரா. இன்றைய தினம் பக்கத்தில் இவர்கள்லாம் அழறதும் புலம்புறதும் பரதன் வந்திருக்காங்கிறதும் தெரிஞ்ச உடனேயே சுமித்ரனுடைய கையை பிடிச்சுண்டு கௌசல்யா ஓடி வரா. வரும்போதே வழியிலேயே பரதனை பார்த்துட்டா. பரதன் ஓடி வந்து அம்மா அப்படின்னு கட்டின்னு கீழே விழறான். பரதனை தூக்குறான். பரதனை தூக்கும்போது இவளுக்கும் ஒரு அப்பப்போ என்னதான் ஆனாலும் சோகம் மீறிட்டு போகும்போது பேச்சில் நமக்கு கண்ட்ரோல் போயிடும். அவளை பார்த்து சொன்னா, உங்கள் அம்மா உனக்கு ராஜ்யம் வாங்கி வச்சிருக்காப்பா, அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ராஜ்யத்தை பட்டம் கட்டிண்டு சௌக்கியமா இரு. என்னம்மா அது, நீங்களும்மா என்ன அப்படி நினைச்சுட்டேள்மா? என் மனசு உங்களுக்கு புரியலையா? ஏதோ எங்கள் அம்மா பெத்தம்மாவுக்கு தான் என்ன புரியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நன்னா தெரியுமேம்மா. ஒரு காலம் ராமரை காட்டுக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருப்பேனா? என்னென்ன பாப்பங்கள் உண்டோ, பிரம்மஹத்யாதி தோஷங்கள், பெரிய பெரிய பாப்பங்கள் என்னென்ன உண்டோ எல்லா பாப்பங்களும் எனக்கு சேரும். ஒரு கால் ராமருடைய வனவாசத்தில் எனக்கும் பங்கு இருக்குமானா அந்த ஒரு எண்ணம் கூட எனக்கு கிடையாதே. அது உங்களுக்கு தெரியுமேம்மா. தெரியும்டா கண்ணா, நீ எப்படி தவிச்சுண்டு வர அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏதோ சோகத்தினால சொல்லிவிட்டேன், கவலைப்படாத அப்படின்னு அவனை இழுத்து மடியில் போட்டுண்டு லாலனை பண்ணுறா. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவன் மனசு ரொம்ப விட்டு போயிடுத்து பரதனுக்கு. லாலப்பியமானஸ்ய விஜேதனஸ்ய பிரணஷ்ட புத்தே பதிதஸ்ய பூமௌ, உருண்டு பொருள்றான் இந்த பூமியில. லாலனம் பண்ணும்போதே அவனுக்கு திடீர்னு அப்பா அப்பா நான் விடுறேன், எழுந்துருங்கோப்பா, அண்ணாவை கூட்டின்னு வரேன், எழுந்துருங்கோப்பா அப்படின்னு கத்துறான். திடீர்னு எழுந்திருந்து கிடுகிடுன்னு ஓடுறான். அண்ணாவை நான் கூட்டின்னு வரேன் அப்படின்னு ஓடுறான். பரதனை தன் மடியில் போட்டுன்னு உட்காந்துருக்கா கௌசல்யா. சுமித்ரா சத்ருகுணனை மடியில் போட்டுட்டு உட்காந்துருக்கா. பர்த்தாவை தான் பறி கொடுத்தாச்சு, மூத்த பிள்ளைய தான் காட்டுக்கு அனுப்பியாச்சு, இனி இந்த 2 பிள்ளைகளாவது எப்படியாவது காப்பாத்தினா போறோம் அப்படின்னு தோணி போயிட்டான் கௌசல்யக்கு. சா தத்ர ஷோகேன ஜகாம ராத்திரி, இரவு பொழுது போறா இம்மியா நகர்றது சோகத்தினால. பொழுது விடிஞ்சது. தசரதருடைய சர்ம சரீரத்தை எடுத்து வெளியில வைத்தார்கள். தசரதருக்கு செய்ய வேண்டியதான கிரியைகள்லாம் தொடங்கி பெரிய ராஜ முறைப்படி ராஜ பேரிக்கைகள்லாம் முழங்க, சாஸ்திர முறைப்படி வேதோக்தமாக எப்படி எப்படிலாம் கிரியைகள் பண்ணுவாலும் யசோக்தமாக பரதனே சத்ருக்னனே தசரதருக்கு செய்ய வேண்டியதான சரம கிரியைகள் எல்லாம் செய்து முடித்தா. சுபஸ்வீகாரமும் ஆயிடுத்து. இனி யாரும் அழக்கூடாது, மங்களம். வேண்டிய காரியங்கள் எல்லாம் அடுத்தது என்னங்கிறத பார்க்கணுமே. பெரிய பொறுப்பில் இருக்கிறார் வசிஷ்டர். அடுத்த காரியம் என்னன்னா பட்டாபிஷேகம். ராஜா தலைவன் இல்லாமல் நாடு இருக்கவே கூடாது. பட்டாபிஷேகம் பண்ணணும், அதுவும் வரன் வாங்கினபடி பரதனுக்கு பண்ணணும்.
அதனால இன்றைய தினம் காலை பொழுதே ராஜ பேரிகைகள் முழங்கிறது, சங்க துவானங்கள்லாம் பண்றார்கள். இப்படி பண்ணும்போது எழுந்திருந்த பரதனுக்கு தலையில இடி இடிச்சது போல இருந்தது. ஓடி போய் அவர்களை பார்த்து தடுத்து நிறுத்தினான். என்ன ராஜா இருக்கா இங்க, நீங்க என்ன பேரிக்கை கொட்டுறள்? அப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா, ஓஹோ இவர் ராஜாவா ஆக மாட்டார் போல் இருக்கே அப்படின்னு இவளுக்கு சுதாரிச்சுண்டா. கொஞ்சம் சபை கூட்டினா, சபையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தீர்மானிக்கிறதுனால எல்லாருமே கூடியிருக்கா. வசிஷ்டர் எழுந்து கொண்டார். வசிஷ்டர் பேசினார். பரதனை பார்த்து, பரதா உங்க அம்மா கைகை வாங்கிட்ட 2 வரன்ல 1 வரன் படி 14 வருஷம் வனவாசமாக ராமர் காட்டுக்கு போயிட்டதுனாலையும், இன்னொரு வரனை நீ ரட்சிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறதுனாலையும், அப்பா தசரதர் காலகதி அடைஞ்சுடுறதுனாலையும், இப்போ இந்த அரசாட்சிக்கு முக்கியமான ஒரு ராஜா தலைவன் வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இப்போ பட்டாபிஷேகம் நீ பண்ணிக்கணும், நீ இந்த ராஜ்யத்தை ஏத்துக்கணுங்கிறத நான் மக்கள் சார்பாக அறிவிக்கிறேன் அப்படின்னார். எழுந்து கொண்டான் பரதன். என்ன சுவாமி இது, நீங்களே இப்படி பேசலாமா? நம்ம பேர்பட்ட குல பரம்பரையில நீங்க எத்தனை ராஜாக்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருப்பேள்? அத்தனை பேரையும் பட்டாபிஷேகம் நீங்க மூத்த பிள்ளைக்கு தானே பண்ணல். ஏன் இந்த குடும்பத்துல இப்போது மட்டும் மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டாம காட்டுக்கு அனுப்புறேல? இது எந்த விதத்துல உச்சிதம்னு நீங்க ஏன் தடுத்து நிறுத்தல? அன்றைய தினமே நீங்க தடுத்துருக்கணுமே, பண்ணலையே நீங்க. ஒரு காலம் நான் ராஜ்யத்தை ஏற்க மாட்டேன். கட்டாயம் ராஜ்யத்துக்கு உரியவர் ஸ்ரீராம அண்ணா தான். நான் அவரை அழைச்சிட்டு வந்து இந்த ராஜ்யத்தை அவரிடத்துல தான் ஒப்படைப்பேன். இப்போதே கிளம்புறேன், ராமரை நோக்கி கிளம்புறேன் அப்படின்னதும் எல்லா நாட்டு மக்களும் ஜெய்ஹோ ஜெய்ஹோ ஜெய்ஹோன்னு கத்துறா. அப்போதே ராமர் சொன்னாரே அன்றைய தினமே, அனுரூபகா சவோ பர்த்தா பவிஷ்யதி பயாவகா அப்படின்னு. உங்களுக்கு ஏத்த தலைவன் பரதன் தான்னு சொன்னதை பரதன் இப்போது கடைப்பிடித்து காற்றார் பார்த்தேளா அப்படின்னு அத்தனை பேரும் நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன்னு கிளம்பிட்டான் ராமரை பார்க்கறதுக்கு. நாட்டு மக்கள் அத்தனை பேரும் வரான் அப்படின்னா அப்போ அவளை வச்சு ரட்சிக்கிறதுக்கு சேனையும் வந்தாகணும். சேனையை வயசுன்னு போனோன்னா சேனையை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அத்தனை ஏற்பாடையும் பண்ணிட்டு போனோம். சுமந்திரரை கூப்பிட்டார் பரதன். இவர்களை கூட்டின்னு போகிறதுக்கு என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணணுமோ வழிநடுக்க எல்லா ஏற்பாடையும் பண்ணும்படி சொல்லி நியமிச்சான். ஸ்ரீராமபிரான் கங்கையை தாண்டி பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போகிறார். பரத்வாஜர் ரொம்ப சந்தோஷமாக ராமரை அழைத்து பூஜித்தார். அவருக்கு ஆசை தனது ஆசிரமத்திலேயே ராமரை வச்சுக்கணும் அப்படின்னு தான். இருந்தாலும் ராமர் ஒரு இடத்துல இருக்க விரும்பலை. மேலும் பிரயாக்ராஜ் அயோத்தியாவுக்கு சமீபத்திலேயே இருக்கு. அதனால அங்கேயே கிட்டக்கே இருக்கக்கூடாது, மக்கள்லாம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்கிறது இவருக்கு தெரியும். இல்லை எனக்கு வேற இடத்துல எங்கேயாவது போனால் தேவையில்ல தனித்த இடத்துல அப்படின்னு கேட்டுட்ட உடனேயே மறுநாள் காலையில் கிளம்ப முன்னாடி உடனே பரத்வாஜர் சொன்னார், இங்கே பக்கத்துலேயே சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற மலை இருக்குப்பா, மந்தாகினி நதி ஓடறாள், ரொம்ப அழகான வனப்பிரதேசம், அங்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதனால நீ சித்திரக்கூட்டத்தில் போய் வாசம் பண்ணலாம், உனக்கு வாச யோக்கியமான ஸ்தலம் அதுதான் அப்படின்னு அவர் சொல்ல, ராமர் அங்கிருந்து கிளம்பி நேர சித்திரக்கூட்டம் வந்து சேர்ந்தார். ராமர் இங்கே வந்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுட்ட உடனேயே பல ரிஷிகள் அவாவா வந்து அந்த பிரதேசத்திலேயே ஆசிரமம் போட்டுண்டு ராமரோட கூட இருக்கணுங்கிற ஆசையினால அங்கே தங்கி இருக்கிறாளாம். காலப்பொழுது பூரா அனுஷ்டானங்கள் ஜபம் தியானம் இவைகளை முடிச்சுண்டாருன்னு சொன்னால் அப்புறம் இவர்களோட கூட சித்த நேரம் பிரம்ம விசாரம் பண்ணின்னு இருப்பார் ராமபிரான். அப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக சமைச்சிருவோம். ஏதாவது பழம் கிழங்கு இவைகளை சுட வச்சு கொடுத்தா சீதாதேவி அவள் கை பட்டுட்டாலே அமிர்தமாக போயிடும். அதனால் அதை 2 வாரம் சாப்பிட்டுட்டு தானும் அவளுமாக கையை கோத்து கொண்டு இப்படி வன விஹாரம்தான். இது போல் இவாளுக்கு அயோத்தியில் இருந்தால் கூட ஒரு ப்ரைவசி கிடைக்க சான்ஸே கிடையாது. எப்போது பார்த்தாலும் ராஜ்யத்தில் பிஸியாகவே தான் இருப்பார் ராமர். இப்போ என்னன்னா வேறு வழி இல்லையே, பொழுது போய் ஆகணும் சாயந்தரம் வரைக்கும்.
அதனால ரொம்ப அழகான இந்த சித்திரக்கூட்டத்தையும் மந்தாக்கினி நதியையும் காட்டுவார் தேவிக்கு. அவளை கிஞ்சித்து கூட சோகப்பட கவலைப்பட விட்டுட மாட்டார். ரொம்ப அருமையா வச்சுன்னு இருக்கார். இந்த மந்தாக்கினி நதியை பார்த்து சொல்றார், இதுதான் உன்னுடைய சഖி அப்படின்னு நினைச்சுக்கோ சீதை. நமக்கு யாரும் மனுஷா இல்லையே அப்படின்னு நினைச்சுக்காத. இந்த மான் மந்தைகள்லாம் இருக்கு பார்த்தியா, அதோட கூட விளையாடு. உனக்கு எது வேணாலும் சொல்லு, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இவளை ரொம்ப சந்தோஷமா, அவளுக்கு எந்த கிஞ்சத்து கூட ஆற்ற விட்டுட்டு வந்துட்டோமே, அரண்மனையை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஞாபகமே வர விடாம அப்படி பார்த்து போறான். சுரம்யமா சாத்திய து சித்திரக்கூட்டம் நதீம் சதாம் மால்யவதீம் சுதீர்த்தா நனந்த ராமஹா மிருகபட்சி ஜுஷ்டாம் ஜஹோஜ துக்கம் புரவிப்ரவாசாத். துக்கம் அப்படின்னு கொஞ்சம் கிஞ்சிது அவர் மனசுல. அம்மா தனியா இருக்காளே, எப்படி சமாளிக்கப்பான்னு தெரியலையே, அப்பாவுக்கும் முடியலையே, அப்பா என்ன ஆவாரோ தன்னை பிரிஞ்சு அப்படிங்கிற கவலையெல்லாம் அவர் மனசுல துக்கம் ஒரு பாட்டம் இருந்துட்டே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனா இவருக்கு இப்போ சித்திரக்கூட்டம் வந்ததும் ஜஹோஷ துக்கம் புற விப்ரவாசாது, கிஞ்சிட்டு இருந்த துக்கம் கூட போயிடுது. அப்படியே ரொம்ப சந்தோஷமாவே தான் இருந்துட்டு இருக்கிறார். இப்படி நேர்ந்துருத்தேன், இப்படி உட்காந்துட்டோமே, நம்ம லைஃபு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு எல்லாம் புலம்புறவர் ராமர் கிடையாது. அந்தந்த சந்தர்ப்பம் எப்படி வேணுமோ அதுக்கு தக்க தன்னை மாத்துப்பார். அதுதான் முக்கியம். லைஃப் நம்மளை வச்சு நன்னா புரட்டி எடுக்கத்தான் செய்யும். அது பழக்கம், அது பழக்கம். அந்த காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நல்ல காலம் கெட்ட காலம் மாற்றி மாற்றி வரத்தான் செய்யும். அதை நினச்சிட்டு ஐயோ இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தே இப்படி புலம்பிட்டு இருந்தேன்னா நீ வாட்டுக்கு அதில் சிக்கிண்டு தவிச்சு சின்ன பின்னமாக வேண்டியது தான். உடனே என்ன பண்ணணும்னா, ஆச்சா சரி அடுத்து என்ன பார்ப்போம், அவ்வளோதான். எப்படி சூழ்நிலை அமையிறதோ அதுக்கு தக்க ஒன்றை மாற்றிக்க நீ தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை குட்டி உட்கார வைக்க யாராலையும் முடியாது, காலமே நினைச்சாலும் முடியாது. அதை தான் ராமர் இங்கே காட்டுறார். எப்படி இருக்காரு பார்த்தேளா, எப்படி குதூகலம், எப்படி ஜாலியாக அவர் மாட்டுக்கு கேஷுவலா அப்படி இருக்கார். பரதனோ எப்போ அண்ணாவை பார்ப்பேன் தெரியலையே, எப்போ அண்ணாவை பார்ப்பேன் தெரியலையே அப்படின்ட்டு புலம்பி தவிச்சுட்டு வரான். அத்தனை நாட்டு மக்களும் கிளம்பிட்டா கூட அவர்களும் ராமரை எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற வேதனை தான். ஆத்துலேயும் பார்த்தான், குடும்பத்திலிருந்து எல்லாருமே கிளம்பிட்டா. கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா அத்தனை பேரும் தனித்தனி 3 பல்லக்கில் அத்தனை பேரும் வரா. ரசத்தில் பரதனும் சத்ருக்னனும் சுமித்திரர் ஓட்ட கிளம்பி வரா. நாட்டு மக்கள் எல்லாம் அவரவர்களை எல்லாரும் கிளம்பி வரா. ரொம்ப கம்பல் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி சில பேரை அயோத்தியாவுடைய காவலுக்காக அங்கே நிற்க வச்சுட்டு வர வேண்டி இருந்துதான். எல்லாரும் கிளம்பினதை பார்த்தா அயோத்தியாவே ஆடிண்டு கிளம்பிடுத்தோ ராமரை பார்க்கறதுக்கு அப்படின்னு தோணும்படியா இருக்கு. ஏதோ இழுத்து கட்டி போட்டு வரும்படியா ஆச்சு. கிளம்பி வந்ததும் நேர குஹப்பெருமான் தானே பெரிய சேனையோடு இப்படி கிளம்பி வரா அப்படின்னு பார்த்தானோ இல்லையோ, அயோத்தியிலேருந்து தானே இந்த சைன்யம் வருது. அப்போ பரதனாத்தான் இருக்கும். பரதன் ராமனோட யுத்தத்துக்காகத்தான் சைன்யத்தை கூட்டிட்டு வராம போல் இருக்கு. என்ன பண்றேன், என்னை தாண்டி தானே ராமர்கிட்ட போக முடியும், இவாளை என்ன பண்றேன் பார் அப்படின்னு கிளம்புறான் குஹன். தன்னுடைய வேடுவ வீரர்கள்லாம் இருக்கானே அவளெல்லாம் பார்த்து சொன்னா, எல்லாம் ரெடியா இருங்கோ, இப்போ நான் இந்த வேலுக்கு உபயோகமா இல்லை நாம் அவளோட சமாதானமாக போகிறோமா அப்படிங்கிறத நான் போய் நிச்சயத்துண்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்கான். ராமர்கிட்ட இருக்கக்கூடியதான பிரேமை. அதனால பரதனும் எந்த நோக்கத்தோட வரான்ங்கிறது இவனுக்கு புரியாது இல்லையா. அப்படி வரும்போதே சுமந்திரன் சொல்கிறார், அதுவும் நிற்கிறாரேப்பா, அவர் தான் உங்கள் அண்ணாக்கு ரொம்ப வேண்டியவர், ராமருக்கு ஃப்ரெண்டு, அவர் சகா, குஹன்னு பெயர். அன்றைய தினம் நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம் முதல் நாள் இரவு அப்படின்னதுமே அண்ணாக்கு ரொம்ப வேண்டியவரா, அண்ணாக்கு ரொம்ப வேண்டியவரா அப்படின்னதுமே பரதன் தொப்புன்னு ரசத்துலேருந்து குதிச்சு ஓடி போய் அவரை நமஸ்கரிக்க போயிட்டார்.
பரதன் பதறி போயிட்டான். அடடே, இவரை போய் நம்ம தவறான்னு நினைச்சுட்டோமே, ராமருக்கு வேண்டியவா அப்படின்னு உடனேயே அவன்கிட்ட இப்பேற்பட்ட பக்தி உடைய இவன் ராமருக்கா போய் கெடுதல் பண்ணிடுவான் அப்படின்னு தோணித்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான். அண்ணாவை நீங்கள் பார்த்தேலாம், அண்ணா கவனிச்சுட்டேலாம், எங்கே இருந்தார் அவர், எங்கே உட்காந்துண்டார், என்ன பேசினார், உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு, என்ன சொன்னார், ஏதாவது பேசினாரா, எங்கே உட்காந்துண்டார், எங்கே படுத்துண்டார், என்ன சாப்பிட்டார், அவர் இங்கே தான் உட்காந்துண்டார் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறான் குஹன். அந்த மரத்தடியில் ராமர் படுத்துண்ட அந்த சயனத்தை, இந்த கிசலயங்கள்லாம் இருக்கே, அதை சுற்றி ஒரு காவல் போட்டு வச்சிருக்கானா குஹன். அவனுக்கு உபாசனை இதுதான். ராமர் எங்கே உட்காந்துண்டாரோ, எங்கே படுத்துட்டு இருந்தாரோ அந்த இடத்துல தினமும் ராமநாமம் சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அதை எதுவும் நாய்கள் எதுவும் பட்சிகள்லாம் தீண்டுடாமல் அந்த இடத்த சுரக்ஷிதமாக ஆட்களை போட்டு காப்பாந்து பண்ணிட்டு இருக்கான். இங்கே தான் இவர் உட்காந்துண்டார், இங்கேயா உட்காந்துண்டார், இதோ இந்த இடத்துல தான் படுத்துட்டு இருந்தார், இங்கேயா இகமே ஸ்தண்டிலே. இதெல்லாம் ராத்திரி பூரா உடம்புல உறுத்திண்டே இருந்திருக்குமே, எங்கள் அண்ணாக்கு எங்கள் மண்ணிக்கு இதில் உறுத்திண்டே இருந்திருக்குமே, இதுலையா படுத்துட்டு இருந்தா. ஆமாம்ப்பா, ஏதாவது சாப்பிட்டாளா, எதுவுமே காய் கிழங்கு எதுவுமே தொடலை அவர்கள். இதோ இந்த மரத்தை அடியில், இந்த ஆல மரம் இருக்கு, இதன் அடியில் தான் அவர் ஜடா மக்குட்டம் ஜடை போட்டுண்டார். ஆமாப்பா, மர உரி கட்டிண்டாரா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ராஜ வேஷத்தில் அப்படியே தான் போயிருக்கார்கள் நான் நினச்சிட்டு இருக்கேனா, ரிஷி வேஷத்துலையா போயிருக்கா. ஐயோ, எனக்கு இது தெரியலையே, இப்படியா ராமர் போய் பரிதவிக்கும்படி நான் பண்ணிட்டேன், என் நிமித்தமாக இப்படி ஆழுதே அப்படின்னு நினச்சிட்டு வேற இருந்த விருட்சம் போல கீழே விழறான் பரதன். சத்ருக்னனும் காழ ஆரம்பிச்சுட்டான். குஹனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பூமி கம்பே யதா துருமஹா, பெரிய பூகம்பம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் மரங்கள்லாம் எப்படி வேரோட ஆடுமோ அது போல ஆடுறது உடம்பு. கைகேயி ஓடி போய் தூக்கலாம் பரதனை. ஆனால் அவன் கௌசல்யை பார்த்து, நீ போய் தூக்கு அம்மா, ஒம்புள்ள விழுந்துட்டான், நீ தூக்கு அப்படிங்கிறா. ஏன்னா அவளுக்கு பயம், தான் போய் தொட்டா உடனே திட்டுவனும். தசரதர் சொன்னாரே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு, அது போல் ஏதாவது சொல்லிவிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறா. கௌசல்யா பரதனை பார்த்து சமாதானப்படுத்தி, என்னப்பா நேர்ந்தது, ஏன் இப்படி அழற, இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிறான். உடனே ஒரு பெரிய சபதம் பண்ணான், இன்று முதற்கொண்டு நானும் ஜட்டை தான் போட்டுப்பேன், மரவுரி தான் உடுத்திப்பேன், வெறும் கட்டாந்தரையில் தான் சாப்பிட்டு படுத்துப்பேன், கிழங்குகள் பழங்கள் இவைகள் தான் சாப்பிடுவேன், இப்படிதான் நானும் ராமர் எப்படி இருக்காரோ அது போல தான் 14 வருஷமும் இருப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணி கொண்டான். அன்றைய தினம் அங்கு தங்கி இருக்கிறார்கள். மறுதினம் கங்கையை கடக்கணும். கங்கையை கடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறார்கள். அவர்கள் பெரிய பெரிய ஓடங்கள் கட்டிக்கிறார்கள். சில பேர் நீஞ்சியே போகிறா, சில பேர் குடத்தை கவிழ்த்து போட்டுட்டு அப்படியே நீஞ்சி போகிறா. அவளால் எப்படி முடியுமோ அத்தனை பேரும் கடக்கணுமே. சில பேர் யானை மேலே குதிரை மேலே ஏறிண்டு கடக்கிறா. அப்படி அத்தனை பேருமே கடந்து போகிறா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ